அஸ்ஸலாமு அலைக்கும். வெல்கம் டு டேஸ்ட் ஆஃப் தஞ்சை. நம்ம இன்றைக்கி மட்டன் வெள்ளை குருமா எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது நெய் சோறு தேங்காய் சோறு கூடலாம் சாப்பிட ரொம்ப நல்லாயிருக்கும். இதுக்கு 1 கிலோ அளவுக்கு முள்ளோட இறைச்சி எடுத்துக்கோங்க. முள்ளோட இறைச்சி தான் இதுக்கு நல்லாயிருக்கும். 2 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை மிளகுத்தூள் எடுத்துக்கோங்க. இதுக்கு வெள்ளை மிளகுத்தூள் தான் யூஸ் பண்ணோம், கருப்பு மிளகுத்தூள் யூஸ் பண்ணாதீங்க. 1 ஸ்பூன் கொத்தமல்லி பவுடர் போட்டுக்கோங்க. 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் போட்டுக்கோங்க. இப்போ எல்லாத்தையும் மசாலாலாம் அதில் இறைச்சியில் படுற மாதிரி பரட்டிக்கோங்க. 1/2 கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கோங்க. அதையும் பிரட்டி ஒரு 1/2 மணி நேரம் வச்சிருங்க. இப்போ தாளிக்கிறதுக்கு தேவையான பொருட்களை பார்க்கலாம். 2 துண்டு பட்டை, 4 கிராம்பு, 5 ஏலக்காய், அப்புறம் டவுன் பண்டான் இலை ஒரு 4-5 பீஸ் எடுத்துக்கோங்க. நெய், எண்ணெய். இப்போ 2 பெரிய வெங்காயம், பாதி அளவு தக்காளி இல்லைனாக்கா ஒரு சின்ன தக்காளி, 6 பச்சை மிளகாய். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா 10 பச்சை மிளகாய் கூட எடுத்துக்கோங்க. இஞ்சி பூண்டு ஒரு 4-5 ஸ்பூன் அளவுக்கு எடுத்துக்கோங்க. நம்ம எந்த மசாலாவும் சேர்க்காததுனால இஞ்சி பூண்டு கொஞ்சம் நிறையா சேர்த்துக்கோங்க. மல்லிக்கீரை, லெமன், அப்புறம் 10 பாதாம் பருப்பு, 10 முந்திரி பருப்பு. அதை தண்ணியில் இந்த மாதிரி ஊற வச்சு தோலை எடுத்துருங்க. பாதாமுக்கு 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் பூ எடுத்துக்கோங்க. பாதாம், முந்திரி, தேங்காய் எல்லாத்தையும் நல்லா அரைச்சிக்கோங்க. இப்போ ஒரு குக்கரில் 2 ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டுக்கோங்க. 2-3 ஸ்பூன் போட்டுக்கோங்க. ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் சூடு வந்தோடனே பட்டை, கிராம்பு, ஏலக்காய், டவுன் பண்ணான்னு எல்லாத்தையும் அதில் போட்டுருங்க. இப்போ வெங்காயத்தை போட்டுருங்க. வெங்காயத்தை லேசாக வதக்கினா போதும், ரொம்ப ப்ரௌன் கலராக ஆகக்கூடாது. லைட்டாக கிளாஸ் கலருக்கு வதக்கிட்டு இப்போ இஞ்சி பூண்டை போட்டுருங்க. இஞ்சி பூண்டையும் போட்டு நல்லா வதக்கிக்கோங்க. ரொம்ப நேரம் வதக்க வேணாம். இப்போ மல்லிக்கீரை கொஞ்சமாக எண்ணெயிலே போட்டுருங்க. இப்போ பச்சை மிளகாவை சேர்த்துருங்க. பச்சை மிளகாவையும் தக்காளியும் போட்டு லேசாக கிண்டிட்டு இறைச்சியும் அதிலேயே போட்டுருங்க. இறைச்சியை போட்டு நல்லா எண்ணெயில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒரு 5 நிமிஷம் அப்படியே வச்சுருங்க.
நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரும். இப்போ தேவையான அளவு உப்பு சேர்த்து ஒன்றுலேருந்து ஒரு 1.5 கப் அளவுக்கு தண்ணி ஊற்றுங்க. இப்போ குக்கரை க்ளோஸ் பண்ணி விசில் வச்சுருங்க. ஒரு 5லேருந்து 6 விசில் அளவுக்கு இறைச்சி வேகிறதுக்கு வைங்க. இப்போ 6 விசில் அடிச்சிருச்சு. விசில் அடித்து ஒரு 10 நிமிஷம் சென்று ஆவியெல்லாம் போன பிறகு எடுங்க. இப்போ இந்த மாதிரி இருக்குது. இந்த டைமில் பாதாம், முந்திரி, தேங்காய் அரைச்சி வச்சுருக்கிறத அதில் ஊற்றுங்க. தேங்காய், முந்திரி, பாதாம்லாம் ஊற்றி ஒரு கொதிக்க வச்சு அந்த கொதி வந்தோடனே லெமன் ஜூஸையும் ஊற்றிடுங்க. அதில் மல்லிக்கீரையும் மிச்சம் இருக்கிறதையும் அதில் போட்டு இப்போ சுவையான குருமா, வெள்ளை குருமா ரெடி ஆகிடுச்சு. ரொம்பவே வாசமாக நல்லா இருந்துச்சு. இதே மாதிரியே நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இதே மாதிரி சுவையாக ருசியாக சமைக்கணும்னா நம்ம சேனல் டேஸ்ட் ஆஃப் தஞ்சையை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.